அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்காகவும் எனக்காகவும் சில கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைக்க உள்ளேன். மக்களாகிய நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் சுமார் 20 லட்சம் பேர் இருக்காங்க. குரூப் 1, 2, 4, 5 எக்ஸாமு, அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் நடத்துகிற டெக்னிக்கல் எக்ஸாம், நான் டெக்னிக்கல், இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அடுத்து அனைத்து காலி பணியிடங்களும், அடுத்து இந்த ஃபாரஸ்டருக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் பணிகள் வந்து நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதற்கு மாணவர்கள் சுமார் 20 to 25 லட்சம் பேர் வந்து படித்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தற்பொழுது தயாராகி கொண்டு வருகிறார்கள். ஆனால் காலி பணியிடங்கள் கேள்விக்குறி. சமீபத்தில் குரூப் 1 தேர்வுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அதில் வெறும் சொற்ப எண்ணிக்கை 26, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்றுக்குள்ள இல்லை, 26 வேக்கண்ட் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை விசாரித்து பார்த்தால் நிதி பற்றாக்குறை அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிந்தவரே செக்ரட்டரியேட்டில் போயிருக்காங்க. அங்கே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெறும் 26 போஸ்டிங்க்கு இல்லை, ஆனால் 100க்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் வெறும் 26 வேக்கண்ட் மட்டுமே விடப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்ததாக சமீபத்தில் கரூர் அந்த இன்சிடெண்ட்டில் 41 பேர், அதில் 31 குடும்பத்திற்கு வந்து அரசு பணி நியமனம் வந்து வழங்கப்பட்டது. அது வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் மற்றும் எனக்கும் உட்பட மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய சரௌண்டிங்கில், சென்னையில் தான் நானும் படிக்கிறேன், சரௌண்டிங்கில் எல்லாருக்கிட்டே எல்லா ஸ்டடியாலையும் விசாரித்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து மன உளைச்சல் ஆளாகியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர்களுக்கு வந்து 30 லட்சம் கணக்கு பண்ணி பார்த்தா 30 லட்சம், அது இல்லாத அவரோட பிள்ளைகள் படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்பொழுது இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளதாக கூறியுள்ளார். அதே போல் அவங்க குடும்பத்தை தாவேக அரசால் தத்தெடுக்கப்பட்டது என்றும் கூறிவிட்டார். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே செஞ்சிட்டாங்க. எல்லாமே செஞ்சும் அவங்களுக்கு வந்து அரசு பணி நியமனம் வந்து கொடுக்கப்பட்டது வந்து மாணவர்களிடையே பெரும் மன உளைச்சல் ஆகியுள்ளது. ஏன்னா உங்களை பார்க்க ஒரு ரசிகர், அதாவது ஒரு தலைவரை பார்க்க வந்து உள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் செய்தது நன்று. ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது, அதற்காக நீங்கள் நிவாரணத் தொகை அளித்தீர்கள், அது வேறு. ஆனால் அரசு பணி கொடுப்பது என்பது வந்து மிக 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 வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பேர் படிச்சுட்டு வராங்க. இப்போது ஒரு போலீஸ் யாரோ ஒரு பிடிக்க போனாங்க, ஏதோ ஒரு ரவுடி கும்பலை பிடிக்க போனாங்க, அடிபட்டாங்க, அவங்க இந்த நேரத்தில் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை பொதுமக்களே சரி, ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அந்த டிசாஸ்டரை அந்த பொதுமக்கள் 4-5 பேரை யாரோ போயிட்டு அவங்கள காப்பாற்றி தன் உயிரை விட்டாங்க, இல்லை கை கால் போயிடுச்சு, ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ சேவை செஞ்சுருக்காங்க, துணிச்சலாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் எல்லாரும் உங்களை பார்க்க அனைவரும் வந்துள்ளார்கள். அப்பொழுது கூட்ட நெரிசலில் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிட்டது. ஸோ இதற்கு வந்து நீங்கள் அரசு பணி கொடுக்கணும். இப்போ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி மாணவர்களெல்லாம் பேசி கொண்டது என்னென்னா, இனி அனைவரும் டிவிகே நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு அல்லது பிரச்சாரத்திற்கு அல்லது மாநாட்டிற்கு அனைவரும் செல்வோம், வாருங்கள், நாம் எப்படி வேண்டாலும் போகட்டும், நம் குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு பேச்சு வந்து ஒரு கேளிக்கையாக மாணவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இது வந்து எங்கே போய் நிறுத்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பண்ணது? 31 பேருக்கு அரசு பணி கூட கொடுத்துருக்கலாம். அது எது மாதிரி கொடுத்துருக்கலாம்? எப்படி சொல்கிறது, இந்த குரூப் 4, இந்த குரூப் 2, இந்த குரூப் 1, இது மாதிரி இப்போ கொடுத்த பணியிட எல்லாமே குரூப் 4, எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இளநிலை உதவியாளர் பதவி. அந்த இளநிலை உதவியாளர் பதவிக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் டாப் 200 ரேங்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும். எதுவுமே படிக்காத, சிலபஸ் தெரியாது, என்னன்னே தெரியாது, ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும், எத்தனை 200 கொஸ்டின் இருக்கான்னு தெரியாது, அதை எப்படி கால்குலேட் பண்ணி கீழே போகணும்னு தெரியாது, ஓஎம்ஆர் கொஸ்டினில் என்ன எழுதியிருக்கும், அந்த 16 இது இருக்குது, அது என்ன இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கொடுத்துருக்கலாம். நீங்கள் வேறு எதனா கொடுத்துருக்கலாம். இப்போ நூலகம் இருக்குது, நூலகத்தில் ஒரு பணியாளர் இருக்குது, நூலகத்தை புத்தகத்தெல்லாம் சரி பண்ணுற பண்ணியிருக்கு, அதை போட்டு கொடுக்கலாம். இல்லை ஹாஸ்டலுக்கு வார்டன் போடலாம். அதே போல் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து குரூப் 4 காலி பணியிடங்களை வந்து நிரப்பவே
மாணவர்களுக்கு மத்தியில் வந்து பெரும் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்டாங்க. ஏன்னா கரூரில் இப்போ அந்த எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டது எல்லாருமே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே, இப்போ கரூர் பக்கத்தில் ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டிருக்காங்க. அவங்க டாப் ரேங்க்கில் படித்தா கூட அந்த போஸ்டிங்காக வெளி மாவட்டத்துக்கு தான் அந்த போஸ்டிங் போய் எடுக்க முடியும். படித்து டாப் ரேங்க்கில் எடுக்கிறவங்களாம் வெளியே ஸ்டேட் தான், வெளியே டிஸ்ட்ரிக்ட் தான் கிடைக்கும், தான் சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காது. ஆனால் இப்போ அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் வேலை கொடுத்துருக்கீங்க. வேலை கொடுத்ததை எப்படி சொல்கிறது, தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது யாருக்கு கொடுத்துருக்க வேண்டும்? அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கலாம். ஒரு டிசாஸ்டர் இது பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு, அதனால் உங்களை பார்க்க வந்ததுக்காக அவங்க இறந்து போய் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி செய்கிறத வந்து எங்களால், மாணவர்களாக எங்களால் சுத்தமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் வரக்கூடிய குரூப் 2, 2A, 4 இந்த தேர்வுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை குறைக்காமல் வெளியிடுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று டிஎன்பிஎஸ்சி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன்.